ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவை பரோட்டா. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உடனே உங்களை தேடி வரும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரவை பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணும்னாலும் ரவை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எவ்வளோ நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல், ஏன்னா நைஸாக இருந்தால் நம்மளுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக நல்லா சலிச்சிட்டே சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சலிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவையும் நம்ம ஒரு தடவை சலிச்சுட்டே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம சலிச்சதுக்கப்புறமா ரொம்ப நைஸாக வந்துடும். நைஸாக வந்ததுக்கப்புறமா நல்லா இதை நீங்கள் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்கலை. இந்த மாவை நம்ம பிசைகிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது, பால் தான் யூஸ் பண்ணணும். பால் வெதுவெதுப்பான சூடில் வச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா இருக்கும், மெதுன்னு இருக்கும். நம்மளுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் அப்படி இல்லைன்னா ஆயில், நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்து தடவிட்டு நம்ம வச்சிடலாம். நெய் சேர்த்திங்கன்னாலும் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், பரோட்டா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கவரில் நம்ம இந்த மாவை போட்டு வச்சிடலாம். பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காற்று போகாமல் இருக்கும்போது நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மேலே ஒரு டவல் போட்டு கொஞ்சம் கூட காற்று போகாமல் நல்லா கவர் பண்ணி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வச்சலாம். இப்போது நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல சாஃப்டாக வரும். நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, நல்ல சாஃப்டாகிருச்சு மாவு. இதை திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிக்கிறதுக்காக முதல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த சைஸில் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக உருட்டி வச்சிடலாம். பரோட்டா அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்ல நீளமாக நல்லா அகலமாகவும் நீளமாகவும் தேய்க்கிறது வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது மேலே நம்ம எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் தடவுறதுனால சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதை நம்ம நல்லா தடவிட்டு இதை இப்போ ஒரு துணி போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் திரும்ப ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரொம்பவே சாஃப்டாகிருச்சு. இப்போது நம்ம பரோட்டாக்களை தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் ஆயிலும் ஒரு கப்பில் மைதா மாவும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல பரோட்டா போட போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா எண்ணெய் வச்சு முதல்ல தேய்ச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இதை நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். எவ்வளோ தூரம் உங்களால் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும்.
மைதா மாவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வழுக்கிட்டு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இடையில தேவைப்பட்ட மாவு இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இது வந்து நீங்கள் ரவா வச்சு பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக 2 பக்கங்களையும் மடித்து விட்டுறலாம். அதே மாதிரி மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நம்ம மடித்து விட்டுறலாம். மடிச்சிட்டா நம்மளுக்கு சூப்பரான ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா பரோட்டாக்களையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கல்லில் போடுறதுக்கு முன்னாடி மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ஹை ஹீட் யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து சீக்கிரமாக வெந்துடும், கிறிஸ்பி ஆகிடும், உள்ளுக்குள்ளே வேகாமையே இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக மீடியம் ஹீட்லேயே தான் ஆரம்பத்துலேருந்தே வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். மிதமான சூட்லேயே நீங்கள் வச்சு வேக வைக்கும்போது தான் நம்மளுக்கு உப்பலாகவும் கிடைக்கும் நல்லா. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ வந்து நல்லா உப்பி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பராக வந்து சாஃப்டாகவும் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா உப்ப வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். அது வந்து உப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்துனீங்கன்னா எல்லா பக்கமுமே அந்த சூடான காற்று படும்போது நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லா சைடுமே நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பி போட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு நல்லா உப்பலாக வரும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுக்கணும். நீங்கள் சூடாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சால்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா சைடுமே நல்லா உப்பலாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இது வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா மற்றதையும் போட்டு எடுத்துடலாம். மிதமான ஹீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இவ்வளோ சூப்பரான பரோட்டாக்கள் கிடைக்கும். அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா உப்பலாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.